पद्मपाद सरोजयुग्मे ब्रह्मेन्द्र रुद्रमुनिवृन्द शिरोऽपि वन्दे श्रीमच्छटार्यतिराज सुपूजिते च शुद्धं मदीय हृदयेन्द्रनमस्तु लग्नं माता नृसिंहस्य पिता नृसिंहः भ्राता नृसिंहस्य सखा नृसिंहः सखा विद्या नृसिंहो धर्म नृसिंहः स्वामी नृसिंहो सकलं नृसिंहः हितो नृसिंहः परतो नृसिंहः यतो यतो यापि ततो नृसिंहः नृसिंहदेवं न परं न किञ्चित् तस्मात् नृसिंहं शरणं प्रपद्ये यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहतस्थिराय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रपद्ये निरवध्यानां निषद्यां गुणसम्पदां शरणं भवभीतानां शरणभुवनेश्वरम् श्रीरङ्गे सयतीन्द्रना करुणया सोऽस्यादिति प्रेक्षितं यातश्रीनरसिंहकार्यमुने पादामुदयन्दिरम् दान्तिक्षान्तिदयादिविस्तुपगुणैः बान्धं बुधाग्रे श्रीमद्रङ्गसटार्यो श्रेयो निधिं संशये श्रीमश्रीरङ्गपृथ्वीश्वरसररिपुणा संयमेन्द्रेण दृष्टं न्यस्तात्मानं नृसिंहे नरहरिसरचिद्योगिनेतु प्रसादात् राज्ञश्रीरङ्गकार्यप्रभवेतिपतेः प्राप्तलक्ष्मीनृसिंहास्थानं सेवे यतीन्द्रं सकलगुणनिधिवीरवीक्षटार्य श्रीरङ्गनाय षडहोपयतीन्द्रदुष्टं लक्ष्मीनृसिंहसरचित् करुणैकपात्रं श्रीरङ्गवीरपुराणषडोपहृद्यं वेदान्तदेस्य यतीन्द्रमहं प्रपद्ये सम्प्राप्त अध्यात्मशास्त्रं नरहरिसरचिद्रङ्गभूकारिजाभ्यां कारुण्यात् श्रीनृसिंहे नृगसररिपोः आत्मनिक्षेपदञ्जं वेदान्ते वावधूकत्वं विसर्जिता रङ्गपूर्वेण सुयुक्तं वात्स्यं नारायणार्यं परमतमः व्याख्यातमीडे श्रीमद्रङ्गशटारिसंयुरान् लब्धागमं श्रीमद्वीररघुत्वहात्यसरचित्पादारविन्दाश्रयम् श्रीमद्वेदपदं सदेशियतेः कारुण्यवीक्षास्पदं सेवे रङ्गधुरीणशासनवसं नारायणं योगिनम् श्रीमद्रङ्गशटारियोगिचरणनिष्कात्मरक्षागृहं श्रीमद्रङ्गशटारिवीरपुराण लब्धागमं श्रीमद्वीररघुत्वहात्यसरचित्पादारविन्दाश्रयम् ईशाडम्बरविरजं सुवणैर्बान्धं महद्वं सजं वन्दे वत्से भूषणं बुधवरं श्रीकृष्णमार्यं सदा वेदान्तदेशीतीन्द्रकटाक्षलब्ध त्रय्यन्तसारमणवद्य गुणं बुधाग्र्यं नारायणाद्यैर्कृपाभिषिक्तं श्रीरङ्गनाथेशेखरमाश्रयामः श्रीपराशरभट्टार्य श्रीरङ्गे सपुरोहितः श्रीवत्साङ्ग श्रीमान् शेषे मेस्तु भूयसे பெருமாள் நேற்று ராத்திரி சாயங்காலம் 6 மணிக்கெல்லாம் இங்கே எழுதியாச்சு. 14 மார்ச் மாதம் 14 கேட்டிருப்பார். இப்போ எம்பெருமானுடைய திருநாமமாயிரம் சகஸ்ரநாமத்தில் 359 திருநாமங்கள் அனுபவிச்சிருக்கோம். அதுலசரபூமி மகா சமயஜ்ஞோ ஹவிர்ஹரிஹி சர்வலக்ஷணலக்ஷண்யா லக்ஷ்மிவான் சமிதிஞ்சயா அப்படின்னு 39வது ஸ்லோகம். அதில் அதுலஹா சரபஹா பீமஹா அப்படின்ற 3 திருநாமங்களை பார்த்துருக்கோம். கீழே பீமஹா அப்படின்னு சொன்னால பயத்தை உண்டு, பயநாசனான்ற பின்னாடி வரப்போகிறது. இருந்தாலும் இந்த பீமானத்துக்கு பயத்தை விளைவிப்பண்ணு
அர்த்தம். இந்த மகாபிளய காலத்துல ஜெகத்து மொத்தத்தையும் பெருமாள் வஸ்துக்களுடைய நாமரூபங்கள்லாம் இல்லாத இருக்கும்படியா பண்ணான். அந்த பிரளயத்தை பார்த்தாலே, அந்த பிரளயத்தை பேரை கேட்டாலே ரொம்ப பயமா இருக்கும். அதனால ஏன் பிரளயத்தை கொண்டு வரான் அப்படின்னு சொன்னா, அவன் ஜீவராஜனுக்கு கரணகலபங்களை கொடுத்து சாஸ்திரத்தையும் கொடுத்து இருக்கிற, அதாவது 25 தத்துவங்கள் அவைகளையும் கொடுத்து அவைகளையும் உண்டு பண்ணி, இது ஜீவன் அவனுக்கு விசேஷமாக ஞானத்தை கொடுத்து அந்த ஞானத்தை கொண்டு சாஸ்திரத்தை அறிஞ்சு அது பிரகாரம் நடப்பான்னு பார்த்தா, நீதானே இந்த சரீரம் கொடுத்த, நீதானே இந்த லோகத்துல போகமான வஸ்துக்கள்லாம் படைச்சிருக்க, அந்த போகமான வஸ்துக்களை அனுபவிச்சு தானே ஜீவனுக்கு சரீரத்தை கொடுத்துருக்க. அப்போ அது சரி, அதுதான் அனுபவிச்சுட்டு இருக்கும் இந்த ஜீவன். அதனால எப்படி நீ எதிர்பார்க்க முடியும்னா இந்த கேள்வி கேட்டுருப்பான் ஜீவன். அந்நாள் நீ தந்த ஆக்கையின் வழி உழல்வேன் அப்படின்றான். இது எத்தனை நாளைக்கு பார்த்துட்டு இருப்பான் பெருமாள். சரி போ அப்படின்னு சொல்லி திருப்பி பிரளயத்தை உண்டு பண்ணிடுறான். ஆக இந்த பிரளயத்தை இதுக்கு முன்னாடி எத்தனையோ பிரளயங்கள் நடந்திருக்கு. அந்த பிரளயத்தினுடைய வைபவத்தெல்லாம் கேட்டு கேட்டு ஐயோ நமக்கு இந்த பிரளயத்துல மாட்டிடுவோமே அப்படின்னு சொல்லி எல்லா தேவதைகள் எல்லாமே எம்பெருமானிட்ட ஒரு பயத்தை கொண்டு தன்னுடைய காரியத்தை அவர்கள் செய்கிறார். அதான் கீழே சொல்லச்சு பியா சுக்வா இது மக்கு பிரத்யேக, அது வியாகரண ரீதியில சொல்ற. அடுத்ததாக பீமாதி அபாதேன இது தத்பீதாகி வாயுவாதியோ தேவாக ஸ்வமரியாதாம் ந அதிவர்த்தந்தே. ஆக வாயு தேவதைகள்லாம் தங்களுக்குன்னு ஏற்பட்ட ஒரு மரியாதையை காப்பாத்திட்டு மிகுந்த பயத்தோடு தங்களுடைய நிலைமையெல்லாம் தாண்டாம, அதாவது அப்படியே அனுபவித்து வருகிறது அப்படின்னு சொல்ற. தத்பீதாதி தத்பீதாகி வாயுவாதையாக, வாயுன்னு சொல்றதுனால மற்ற தேவதைகளையும் எடுத்துக்கணும். அவைகள்லாம் மற்ற தேவதை வாயு முதலான தேவதைகள்லாம் சுமரியாதான் நாதி வர்த்தந்தே, தங்களுக்குன்னு ஏற்பட்ட காரியங்கள் இருக்க அதை மீறி நடக்கிறது இல்லை, தன்னுடைய கடமையை மீறி நடக்கிறது இல்லை. யதா எப்படின்னாக்க விஷாஸ்மாத் வாதः பவதே எப்படின்னு ஸ்ருதி சொல்றது தைத்திரிய ஆரண்யத்துல. அப்புறம் எதிதம் கிஞ்ச ஜெகத் சர்வம் எதிதம் கிஞ்ச ஜெகத் சர்வம் பிராணயேஜதி நிஸ்ருதம் மகத்வயம் வஜ்ரம் உத்யதம். இந்த பிராணவாயுவானது ஜகத்தை வாழும்படியாக உள்ளும் புறமும் வீசிட்டு இருக்கான். அப்படி அதனுடைய காரியத்தை செய்யல அப்படின்னு சொன்னா இந்த பிரளயமாகிற பெரிய வஜ்ரத்தை கொண்டு அடிக்கும் போல இருக்குமா, அதனால பயப்படலாம். கம்பனாத்துன்னு ஒரு சூத்திரம்.
ஸ்ரீபாஷ்யத்துல. அந்த கம்பனாத்தின் சொன்ன இந்த உலகமே தன்னுடைய கடமைகளை சரியா செய்யணும்னா சிக்ஷை வரும், சிக்ஷை ஏற்படும் அப்படின்னு பயந்துட்டு நடுங்கிறதான். இப்படி எல்லாம் பிரமாணத்தை கொண்டு அப்படிப்பட்ட பயம் எங்கேருந்து வருது அப்படின்னா, மனுஷனாருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் பயப்பட மாட்டான், ராஜாவுக்கே பயப்பட மாட்டான். ஆனா சர்வேஸ்வரனான எம்பெருமானிடத்துல எல்லாருக்கும் பயப்படாதவர்களே யாரும் கிடையாது. அப்படிப்பட்ட பீமாய நமஹ. பீமோ யஸ்மாத் பிப்யதி து சரபாத் பவனாதயா. அதனால பவனம்னா காற்று. வாயுவாதி முதல் தேவர்கள் எல்லாம் யாரிடத்திலிருந்து பயம், யாரிடத்துல பயம் கொண்டிருக்கிறதோ அவனிடத்துல உண்டான பயத்தினால தன்னுடைய காரியத்தெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார். பிப்யதி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுக்கடுத்தாக 306 அக்னியாதீனா ஊர்த்வ ஜலனாதி சமயம் ஜானாதி இது சமயஜ்ஞா. சமயஜ்ஞான்னா வஸ்துக்களுடைய தன்மையை உணர்ந்தவனுக்கு சமயஜ்ஞான். ஒரு வஸ்துவை உண்டு பண்றான் அப்படின்னு சொன்னா அந்த வஸ்து இந்த தன்மையை உடையது அப்படின்னு தெரிஞ்சவனா இருந்தா உண்டு பண்ண முடியும். இப்ப சாதாரணமா அக்னி எடுத்துட்டா அக்னி எதை, அதாவது சாதாரண நெருப்பு இருக்கட்டும், கற்பூரம் எரியட்டும், இல்ல திரி எரியட்டும், எதுவாவது அந்த நெருப்பானது மேல் நோக்கி போறதை தவிர சைட்ல போறதா எங்கேயாவது போறதா? காத்து அடைஞ்சாதான் சைட்ல போருமே தவிர அது எப்பவுமே மேல் நோக்கி தான் போகும். அக்னியினுடைய தன்மை அதுதான். அதனால அக்னி அப்படின்னு சொன்னா மேல் நோக்கி செல்லக்கூடியது, மேல் நோக்கி ஜாலியை வீசக்கூடியது அப்படின்னு தெரிஞ்சவன். ஆக அப்படிப்பட்ட வஸ்துனுடைய தன்மையை அறிஞ்சவனால்தான் ஜகத்தை சிருஷ்டி பண்ண முடியும். இன்னொன்னு, ஆசிரியர்களுக்கு அனுகிரகத்தை பண்ணக்கூடியவன், அபயத்தை அளிப்பவன், அவர்களை காப்பதாகவே சங்கல்பம் கொண்டவன். அதனால சமயஜ்ஞா அப்படின்னு சொல்றது. சூர்யா சந்திரமசோ தாத்தா யதா பூர்வம் அகல்பயத்து அப்படின்னு தைத்திரியத்தில் சொல்றது இல்லையோ, தைத்தியம் ஆரண்யத்துல. சூரியனுடைய சந்திரன் முன்கல்பத்துல எப்படி இருந்தானோ அதே மாதிரியே ஒவ்வொரு சிருஷ்டிலையும் பண்றான். எத்வா அது இல்லைன்னா பக்தேபியா ஆத்மதான அவசரா சமயா தது அபேதான பிரதம் வா இது. இல்ல ஆசிரியர்களுக்கு எந்தெந்த சமயத்துல அவர்களுக்கு ரட்சணத்தை பண்றது, அவர்களுக்கு எப்பப்ப அனுகிரகம் பண்றது என்பதை அறிந்தவன். ஓம் சர்ம சமயஜ்ஞாய நமஹ. அக்னியாதீனாம் ச சமயம் ஊர்த்வாக்ர ஜலனாதிகம் யோ ஜானாதி அதிகாரம் சஹ சமயஜ்ஞா பிரகீர்த்திதः. அக்னி முதலான வஸ்துக்கள் அவற்றுடைய தன்மை, சமயம்னா இங்க தன்மை, அதாவது அக்னியானது ஊர்த்வ அக்ர ஜலனாதிகம் மேல் நோக்கியும், ஊர்த்வ அக்ரம்னா மேல் நோக்கி அர்த்தம், மேல் நோக்கி ஜொலிக்கக்கூடியது.
என்பதை யோ ஜானாதி எவன் அறிகிறானோ அப்படிப்பட்ட அப்படிப்பட்டவன் சஹா சமயஜா பிரகிருதா அப்படின்னு நிருக்தத்துல சொல்லப்படுறது. அதுல சரபோ பீமஹ சமயஜ்ஞோ சமயஜ்ஞா ஹவிஹி. அடுத்தது ஹவிஹி தஸ்ய தாவதேவ ச யாவன் மோக்ஷே அதசம்பத்யே இதி சுவிசித்தம் சமயம் ஞாத்வா தேவ்யோ ஜீயதே தைஹி ஆதீயதே ச இதி ஹவிஹி. ஹு தானாதானயோஹ அச்சி சுச்சி ஹு சு பிஷாதி சர்திப்யஹ இஷிஹி இதி இஷிஹி. இங்க ஹவிர் ஹரிஹி அப்படின்னு ரெண்டுத்தையும் ஒரே திருநாமத்தை சேர்த்து 360 சொல்லிட்டார். ஹவியை சமர்ப்பிக்கிறது யாரு? ஆசிரியர்கள், பக்தர்கள். பக்தர்களாலே சமர்ப்பிக்கப்படும் ஹவிஷை ஏற்றுக்கொள்பவன் யாரு? பெருமாள் பகவான். அதனால ஹவிர் ஹரிஹி. முதல்ல தன்னிடத்துல பக்தி கொண்டவர்களை ஸ்வீகரிச்சுக்கிறான். அதுக்கப்புறம் அவர்களால் சமர்ப்பிக்கக்கூடியதான வஸ்துக்கள், அதுவும் பிரதானமாக யாகாதிகள்ல பண்ணக்கூடிய ஹவிஸ், அந்த ஹவிஸை பெற்றுக்கொள்பவன் அவன். இது சாந்தோக்கியத்துல ஒரு வாக்கியம். தஸ்ய தாவதேவச்சலம் யாவன் விமோக்ஷே அத சம்பத்யே. அதாவது இந்த ஜீவனானவன் அவனுக்கு கர்ம சம்பந்தம் இருக்கிற மட்டும் பெருமாளை அடைய முடியாது. கர்ம சம்பந்தம் எப்போ விடுறதோ உடனே அவன் எம்பெருமான் திருவடியை அடைகிறான். அதான் தஸ்ய தாவதேவச்சிரம் யாவன் ந விமோக்ஷே அத சம்பத்யே. தஸ்ய தாவத் எவ்வளவு நாளைக்கு அந்த புண்ணிய கர்மங்கள் அவன் இடத்துல இருக்கோ அவன் அதுவரை விடுபடுவதில்லை. யாவன் ந விமோக்ஷே அத சம்பத்யே. அதுக்கப்புறம் அடைகிறான் யார? எம்பெருமான. ஆக கால தாமதம் எதனால ஏற்படுறது? எம்பெருமான அடைவதில் அவர்களுடைய புண்ணிய பாப கர்மாக்கள். அதே மாதிரிதான் பிரபணனும் ஏதத் தேகாவசானேமம் தொத்பாதம் பிராபயஸ்வ அப்படின்னு சொல்லி அந்த சமயத்துல அந்த தேகம் விட்ட உடனே அடுத்த க்ஷணம் எம்பெருமான போய் சேர்ந்து வருது. அதான் அப்போ உடனே பெருமாள் சேர்த்துன்றான். ஆக ஆத்ம ஹவிஸ் இவன் இங்க இருக்கச்சே பண்றான். ஆனா அப்போ சமர்ப்பிக்கச்சே அந்த பரத்தை ஏத்துக்கிறான். இந்த ஜீவனையே எப்ப ஏத்துக்கிறான் அப்படின்னா அங்க இந்த சரீரத்தை விட்டுறது அவன் ஏத்துக்கிறான். ஆக இப்ப ஜீவனுடைய ஆயுஷெல்லாம் எதுல நிர்தாரணம் பண்ண முடியுது அப்படின்னு சொன்னா வேதத்துல சதமானம் பவதி சதாய புருஷான்னு சொல்லியிருக்கு. ஜோதிஷ சாஸ்திரங்கள்லாம் 120 வருஷம் சொல்லியிருக்கு. பெருமாள் என்ன சொல்றாருனாக்க ஒரு ஜீவனுடைய சரீரம் எத்தனை நாளைக்கு இருக்கும் அப்படின்றத நான் அறிந்து ஸ்ருதி சித்தம் சமயம் ஞாத்வா, ஸ்ருதியில ஒரு ஜீவனுடைய ஆயுஷ்காலம் எவ்வளவுன்னு நான் அறிந்து கொண்டு தேவ்யோ ஜீயதே அவர்களால் கொடுக்கப்பட்டதை ஆதீயத்தேச்ச நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு யாரு? பெருமாளே சொல்லலாம். அதனால வேதம் முதலிய பிரமாணங்கள்ல ஒரு ஜீவனுக்கு ஒருத்தனுக்கு வாழ்வு நாள் எவ்வளவுன்னு சொல்லியிருக்கோ அத்தை நான் தெரிஞ்சுட்டு
அவனை அந்த கர்மாக்கள்ல இருந்து நான் விடுவிக்கிறேன். கர்மாக்கள்ல இருந்து விடுபட்டுனாக்க அதுக்கப்புறம் அவன் என்னை அடைஞ்சு கால வரை இல்லாதபடி என்னோடயே இருக்கான். இது யார் விஷயம் அப்படின்னா பக்திவம் பண்ணவன் பிரபத்தி பண்ண விஷயம். அதனால எல்லா ஜீவனும் சொல்லக்கூடாது. அதுக்கு வியாக்கரணம்லாம் சொல்றது. ஹூ அப்படின்ற வினைப்பகுதியில இருந்து வருது. ஹூல இருந்து 2 பதங்கள் வருது. 2 வருது. அசி சுச்சி அப்படின்னு இதெல்லாம் சூத்திரங்கள்லாம் வருது. அது பிரகாரம் இது வருதுன்னு சாய்க்கிறார். அதனால ஓம். அதுக்கு மேல இவன் இங்க வியாக்கியானம் பண்ணிச்சு. ஹரிர் ஹரதி பாபானி. ஹரி அதாவது ஹவிக்குன்னு முதல்ல ஒரு அர்த்தத்தை பண்ணி அதுக்கப்புறம் ஹரிக்கு ஒரு அர்த்தம் சொல்ற. தத் விக்னம் அபஹரதி இது ஹரி. அந்த தடங்களை போக்குகிறான். எந்த தடங்கள் அப்படின்னா அவருடைய அந்த ஜீவருடைய கர்மாக்கள் அப்படின்னு அர்த்தம். சர்வதாதுபியா இன்னிதி ஹரதே இன்யதா. அதுக்கு வியாக்கரணம் இன் பிரத்யத்திலிருந்து வருதுன்னு சொல்றாரு. இதுக்கு பிரமாணமாக ஹரி அஷ்டகத்துல ஹரிர் ஹரதி பாபானி துஷ்டசித்தேரபி ஸ்மிருதா அனிச்சயாபி சம்ஸ்பிருஷ்டா தஹத்தேவஹி பாவகா. அதாவது தீய எண்ணத்தை கொண்டவர்களா இருந்தாலும் அவர்கள் எம்பெருமானுடைய திருநாம ஹரியை நினைத்தார்களேயானால் அவர்களுடைய பாபத்தை பெருமாள் போக்குகிறான். இப்ப நெருப்பு இருக்கு. இந்த நெருப்பு நாம யாரையும் ஹிம்சை பண்ணக்கூடாது அப்படின்னு நினைச்சதுன்னா கூட அது மனுஷனை கையை விட்டா சுற்றுறது. அதான் அனிச்சன்னபி சம்ஸ்பிருஷ்டா தஹதி ஏவஹி பாவகா. அனிச்சன்னபி சம்ஸ்பிருஷ்டா. நெருப்பை தொட்டா அது தன்னை சுடக்கூடாதுன்னு விரும்பினா கூட அது மனிதனை சுட்டு விடுறது. அது பிரசித்தம். அதுதான் இந்த ஸ்லோகத்தை சொல்ற. ஹவிர் ஹரிஹி இது ஏகம் நாம. இந்த 2 நாமங்கள் இல்லை. இது ஹவிஹி தனியாக கிடையாது, ஹரிஹி தனி கிடையாது. ஹவிர் ஹரிஹி. அதனால இது ஒரே திருநாமம். இடோபூதம் கேஹேஷு ஹரே பாகம் ரிதுஷ்வகம் வர்ணஸ்சமே ஹரிஹி ஸ்ரேஷ்டா தஸ்மாத் ஹரிஹி அகம் ஸ்மிருதா. இது பாரத சாந்தி பருவத்துல வருது. அதாவது ஹோமம் பண்ணச்சே யாகம் பண்ணச்சே இடன்னு ஒரு மந்திரம். அந்த மந்திரத்தை சொல்லி அக்னியில் ஹோமம் சேஷா அத எம்பெருமான் என்ன பண்றான், தனக்கு சமர்ப்பிக்கப்பட்டதாக கருதி அதை ஏற்றுக்கொள்றான். இடோபூதம் கேஹேஷு ஹரே பாகம் கிருதுஷு அகம் வர்ணஸ்சமே ஹரிஹி ஸ்ரேஷ்டா தஸ்மாத் ஹரி அகம் ஸ்மிருதா. ஹரி என்ற 2 எழுத்துக்கள் இருக்கு இல்லையோ, அந்த 2 எனக்கு ரொம்ப பிரியமான எழுத்து. யார் சொல்றது? இது பகவானே சொல்றாரு. அதனாலதான் எல்லா காலத்திலையும் நான் ஹரி ஹரி என்று ஸ்மரிக்கப்படுகிறேன் அப்படின்னு சொல்றார் பெருமாள். ஆக யாகம் பண்ணும்போது சொல்ல வேண்டிய சப்தம் இட அப்படின்னு 2. அந்த இடன்ற சப்தத்தை சொன்னாலே எம்பெருமான் ஓஹோ இந்த வஸ்துவை எனக்கு சமர்ப்பிக்கிறான், இந்த ஹவிஸை எனக்கு தான் சமர்ப்பிக்கிறான் அப்படின்னு அவனே நினைச்சுட்டு அந்த ஹவிஸை ஸ்வீகரிக்கிறான்.
அப்படிப்பட்டவன் நான். என்னுடைய பேர் எனக்கு வந்து இந்த ஹரின்ற எழுத்து இருக்கிற நாமம் இருக்க அது எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு சொல்றான். இதுக்கு இன்னொரு அர்த்தம் சொல்லலாம்னு சொல்லி புதுக்கோட்டை சுவாமி வியாக்கியானம் பண்ணார். அதாவது பகவான் சாய்க்கிறார், என்னுடைய திருவேணி தமருகந்தது உருவம் அவ்வுருவம் தானே தமருகந்தது எப்பேர் மற்ற பேர் அப்படின்னு ஆழ்வார் அனுபவம். ஒரு கிராமத்துல ஒரு தனிகனா இருப்பவன் இந்த கோவில் கட்டணும், இந்த பெருமாளுக்கு இந்த திருநாமம் வைக்கணும், அவன் இப்படி இருக்கணும்னு அப்படி அவனுக்கு ஏதோ தோணித்துன்னா அதே மாதிரியே பெருமாளை எழுவேன். அதுதான் இங்க சொல்ற. அப்படி பக்தர்களுடைய வேண்டுகோள் பிரகாரம் பல வர்ணங்கள், சில திவ்ய தேசங்கள்ல வர்ண திருமணி உடையவரா இருக்கார். திருக்குறங்குடியில மூலவர் விசேஷனாக்க வர்ண கலாபத்தோட இருப்பார். அப்படி பல வர்ணங்கள் இருந்தா கூட நான் நீல ரூபம் உள்ளவன மேகசியாமலனாக இருப்பதே விரும்புகிறேன். அதனால எனக்கு நீலமேகன்ற ஒரு திருநாமம் உண்டு அப்படின்னு பெருமாள் சாய்கிறார். அதுதான் இந்த இடோபூதம் அரேபாகம் கிருஷ்ணம் வர்ணசமே ஹரிசேஷ்டா தஸ்மாத் ஹரியகம் ஸ்மிருதா அப்படின்னு இதுக்கு ஒரு அர்த்தம் சொல்றார். ஹவிர்ஹரயே நமஹா. இங்க நிருக்தத்துல 361 திருநாமம். பக்தேபியா ஸ்வ ஆத்மதானாய யோ ஞாத்வா அவசரம் முதா தீயதே ச ஆதீயதே ச தைஹி யோ அசௌஹு ஹவிஹி ஸ்மிருதா. பக்தேபியா பக்தர்களாலே சுவாத்மதானாய யோ ஞாத்வா அவர்களாலே சமர்ப்பிக்கப்படுவதான வஸ்துவை தனக்காக என்று சுவாத்மதானையா தன்னை குறித்து அவர்கள் கொடுக்கிறார்கள் என்று ஞாத்வா அறிந்து அது சந்தோஷத்தோட, அதாவது அந்த பக்தர்களும் சந்தோஷத்தோட பெருமாளுக்கு ஹவிஸை சமர்ப்பிக்கிறார். இவனும் எம்பெருமானும் சந்தோஷத்தோட அதை ஸ்வீகரிச்சுக்கிறான். அதனால தேஹே யோஹோ சௌ து ஹவிஹி. அதனால அவனுக்கு ஹவிஹி, அது அப்படிப்பட்ட அதுக்கு ஹவிஹின்னு பேர். அந்த ஹவியை ஏற்றுக்கொள்பவன். ஹரிஷ தத் விக்னஹரஹா யத்வா கிருதுஷு தீயதே எத் ஹவிஹி தஸ்ய ஹரணாத் ஹவிர் ஹரிஹி இது சொல்றான். ஹரிஷ தத் விக்னஹரஹா, அதாவது பக்தர்களுடைய பாபங்களை போக்குபவன் என்ன, அதனால அவனுக்கு ஹரின்னு பேரு. இன்னொரு அர்த்தம் என்னன்னாக்க கிருத்துஷு தீயத்தை, அதாவது யாகங்கள்ல கொடுக்கக்கூடியன எந்த எத்து ஹவிஹி எந்த ஹவிசை தஸ்ய ஹரணாத்து அதை ஏற்றுக்கொள்வான் ஹவிர் ஹரிஹி இது ஸ்மிருதா. இப்படின்னு அதனால அவனை ஹவிர் ஹரிஹி என்று ஸ்மிருதிகள்லாம் சொல்லுகிறது அப்படின்னு 361 திருநாமத்துக்கு. அதனால ரெண்டும் ஒரே திருநாமம் ஹவிர் ஹரிஹி. அதுல சர்வோ பீமஹ சமயஜ்ஞோ ஹவிர்ஹி. சர்வலக்ஷண லக்ஷண்யஹ லக்ஷ்மிவான் சமிதிஞ்சயா. இப்ப இதுக்கு மேல எம்பெருமானுக்கு லக்ஷ்மி பதித்துவம் உண்டுன்றது சாய்கிறது. அத லக்ஷ்மிபதி மூர்த்தி. அடுத்த பல நாமங்கள்னால பகவான் ஸ்ரீயப்பதியா இருக்கக்கூடிய தன்மையை சொல்ற. சாட்சாத் லக்ஷ்மி சதத ஆலிங்கன சௌபாகிய சூச்சகைஹி லக்ஷணே ஞானே சாதுஹு சர்வலக்ஷண லக்ஷண்யஹ தத்ர சாதுஹு இதி யத் தானி லக்ஷணானி யதா த்யாயேத் கமலகர்பாபம் தேவம் லக்ஷ்மீபதிம் ததஹ கமலாலய ஹேதி ச விபூஷித கரத்வயம்.
தன் மனவுச்ச புண்டரீகாட்ச சகல சுக சௌபாகிய வாரிதே இது. சர்வலக்ஷண லக்ஷண்யா, இந்த மங்களகரமான எல்லா நற்குணங்களாலையும் அறியப்பட வேண்டியதாக அறியப்பட வேண்டிய இருப்பவன் யாரு? எம்பெருமான். இவன் எப்படி எழுதுறான் அப்படி சொன்னா, மகாலட்சுமிய சாட்சாத்தா ஆலிங்கனம் செய்து கொண்டு இருக்கான். அப்படி இங்க சமுத்திர மதனம் பண்ணும் பொழுது பிராட்டி அங்க பல தேவர்கள்லாம் இருக்கா. அவர்கள் முன்னிலையில எம்பெருமானுடைய மடியில போய் உட்காந்துட்டார். அது ரொம்ப ஆச்சரியமா வில்லியம் நாகேஸ்வரரும் விஷ்ணு புராணத்துல அந்த பகுதியை ரொம்ப ஆச்சரியமா வர்ணிச்சிருக்க. அதாவது ஒரு ஸ்திரீயானவள் பல புருஷர்கள் முன்னிலையில அது போய் உட்காரலாமா அப்படின்னு கேட்டா, எல்லாருமே நாம் எம்பெருமானுடைய குழந்தைகள். குழந்தைகள் முன்னில குழந்தை இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த பத்தினிகள், அதாவது தம்பதிகள் ஒன்னா சேராம உட்காருவா? குழந்தை தானே, அது ஒண்ணும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அது எதிர்க்கையே அவ சகஜமா இருப்பா. அதனால பிராட்டிக்கு தெரியாம கிடையாது இந்த மாதிரி 4 புருஷா இருக்கு, நம்ம போய் உட்காரலாமா அப்படின்னு. எல்லாம் பிரஜைகள். அதனால பிரஜைகளா இருப்பதுனால அது தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி அதுக்கு வியாக்கியானம் பண்றா. இதெல்லாம் ரசிச்சிருக்கா. அதனால அப்படி பிராட்டி ஆலிங்கனம் பண்ண இங்க ரிசுமன் நல்ல நெஞ்சை நான் தோது நம்முடைய நம்பெருமான் அல்லி மாத புல்கனின்ற 1000 போல. இந்த பிராட்டி ஆலிங்கனம் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு ஒரு சௌபாகியம் வேணும். சௌபாகியம் இல்லை அப்படின்னு சொன்னா இதெல்லாம் அபூர்வம் கிடைக்குது. தம்பதிகளா இருந்தா கூட அந்யோன்ய தம்பதிகளா இருந்தா அது பெரிய பாக்கியம் பண்ணிருக்கணும். சில பேர் ஏதோ இருந்துருப்பா, தாம்பத்தியம் வெளியில அதிகமா தெரியாது, அப்படி அவ அப்படியான இருப்பா. சில பேர் அந்யோன்யம் எல்லா இடத்துலயும் அவளுடைய இது நேர இது பண்ணபடியா இருக்கும். ஆக அந்த மாதிரி சௌபாகியம் இருந்தாதான் அத்தியந்த பிரீத்தி உள்ளவராக எம்பெருமானுடைய பதி பத்னி பிரியோ பகவத்தின்னு சாஸ்திரங்கள்லாம் சொல்றது. ஒரு ஸ்திரீயானவள் பர்த்தா கிட்ட பிரீத்தியா இருக்கான்னா அதுக்கு எம்பெருமானுடைய சங்கல்பம் வேணும். அதே மாதிரி பர்த்தா பத்னி கிட்ட பிரீத்தியா இருக்கான்னா அதுக்கும் பெருமாளுடைய சங்கல்பம் வேணும். இப்படி அதனால பிராட்டி எப்பவும் ஆலிங்கனம் பண்ணிட்டு இருக்கானே, இதுக்கு பெருமாளுக்கு சௌபாகியம் ஏற்பட்டிருக்கணும். ஏற்பட்டிருந்தா அது மாதிரி முடியும். இந்த லக்ஷ்மி பதித்துவத்தை சொல்லச்சே மீதி இதர தெய்வங்களுக்கெல்லாம் இவ்வளவு பெருமை சொல்லல. அதாவது ருத்ரனுக்கு அவனுடைய பத்தினி இருக்கா, பிரம்மாவுக்கு அவனுடைய பத்தினி இருக்கா. ஆனா அவளுக்கெல்லாம் இந்த லக்ஷ்மி பதித்துவனே கிடையாது. சிவபதித்துவம் யாருக்குன்னா பெருமாளுக்கு மட்டும்தான். அப்படிப்பட்ட சர்வலக்ஷண லட்சண்யா இந்த இடத்துல இந்த சர்வலக்ஷண லட்சண்யா அப்படின்றது எழுத்திருக்கோ இல்லையோ, இதுல இந்த லட்சண்யன்ற இடத்துல இருக்கிற யா இருக்க, இது இப்படி எம்பெருமான் சகல நற்குணங்களை பொருந்தியவன், விசேஷமாக பிராட்டியை ஆலிங்கனம் பண்ண கொள்ளக்கூடியதான சௌபாகியத்தை உடையவன் அப்படின்றத அந்த யான்ற எழுத்து காமிக்கிறதான். இது வியாக்கரண சாஸ்திரத்துல ஸ்பஷ்டமா சொல்றேன். அப்படி பகவானத்தில் இருக்கக்கூடிய மேன்மையுள்ள குணங்கள்னா என்ன குணங்கள் இருக்கு அப்படின்றத யதான்னு ஆரம்பிக்கிற. யதான்னு இந்த ஸ்லோகத்தை யதா ஜாயேத் கமல கர்ப்பாபம் தேவம் லக்ஷ்மிபதிம் ததா
கமலாலய ஹேதீச விபூஷித கரத்வயம். அதாவது ஒரு ஸ்திரீனுடைய கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தை எப்படி தாயை விட்டு பிரியாம எப்போதுமே கூடவே இருக்குமோ, கூட இருக்கிறது மட்டும் இல்ல, அம்மாவுக்கும் ஒரு தேஜஸ் கொடுக்கும். அதாவது கர்ப்பஸ்திரீகளுடைய ஒரு தேஜஸே தனியா விலட்சணமா இருக்கும். அந்த மாதிரி பிராட்டியுடைய சம்பந்தம் எப்பவுமே பெருமாளுக்கு இருக்கிறதுனால பெருமாளுக்கு தேஜஸ் இன்னும் கூடுறதான். அதனால அப்படிப்பட்ட பிராட்டோட கூடிய எம்பெருமான தியானம் பண்ணோம்னா அந்த தியானம் பண்றவனுடைய தேஜஸும் விருத்தியாகும். அதுதான் சொல்ற, ஜாயேத் கமல கர்ப்பாபம் தேவம் லக்ஷ்மிபதி. யார தியானம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா கமல கர்ப்பாபம் தேவம். எப்படி குழந்தையானது தாயினுடைய கர்ப்பத்தை விட்டு அகலாமல் அவளுக்கு ஒரு தேஜஸை கொடுக்குறதோ அதே மாதிரி இந்த லக்ஷ்மி சம்பந்தமானது எம்பெருமானுக்கு ஒரு தேஜஸை கொடுக்கிறது. அந்த பரமான் எப்படி இருக்காங்க அப்படின்னா கமலாலய ஹேதீச, ஒரு கையில தாமர வாசஸ்தானமான தாமர பூவையும் மற்றொரு கையில விபூஷித கரத் ஹேதீச விபூஷிதம். ஹேதீச ஒரு கையில கமலாலயன்றது தாமரம், ஹேதீசன்றது சங்க சக்கரங்கள்லாம், இதெல்லாம் மற்றொரு கையில. அதுக்கு ஆயுதங்களுக்கு முக்கியமானது எது? சக்கராயுதம். அந்த சக்கராயுதத்தை இன்னொரு. அப்படிப்பட்ட எம்பெருமான இரண்டு கைகளையும் தாங்கி, ஒரு கையில தாமர புஷ்பம், ஒரு கையில ஆயுதங்களுக்கெல்லாம் தலைவனான சக்கரத்தை கையில கொண்டவன். அப்படிப்பட்ட எம்பெருமானை தியானம் பண்ண வேணும் அப்படின்னு சாய்கிறது. இந்த அப்படி தியானம் பண்ணக்கூடிய எம்பெருமானுக்கு ரெண்டு மந்திரங்கள் சொல்றது. தன் மனோச்ச, தன் மனவுனாக்கா அப்படிப்பட்ட எம்பெருமானை தியானிப்பதற்கு ரெண்டு மந்திரங்கள், ரெண்டு திருநாமங்கள் சொல்றது மந்திரங்கள். அது என்ன அப்படின்னா புண்டரீகாட்சன். புண்டரீகாட்சன்னா தாமரை கண்களை உடையவன். அதுக்கப்புறம் சகல சுக சௌபாகிய வாரிதே, சகல சௌக்கியங்களும் கொடுக்கக்கூடியதான சௌபாகியத்தை உடையதான சௌபாகியங்களை உடையவன் வாரிதே. அதுக்கு சமுத்திரம் போன்றவன் அப்படின்னு சமுத்திரம் போன்றவன். இப்படிப்பட்டவன் தான் நாராயணன். இந்த மாதிரி அடையாளம் வேற எந்த தெய்வத்துக்கும் கிடையாது. புண்டரீகாட்சத்தும் வேற யாருக்கும் கிடையாது. சகல அதாவது சகல க்ஷேமங்களையும் சகல கல்யாண குணங்களையும் தன்னிடத்துல இருப்பிடமாக கொண்டு விளங்கக்கூடியதான மகா சமுத்திரமான எம்பெருமான், சமுத்திரமா இருப்பவன் எம்பெருமான் அப்படின்னு சொல்றது. ஆக இப்படிப்பட்ட பெருமாள ஓம் சர்வலக்ஷண லக்ஷண்யாய நமஹா. 362வது நாமம் சர்வலக்ஷண லக்ஷண்யோ லக்ஷ்மி லக்ஷண சின்னிதா. சர்வலக்ஷண லக்ஷண்யான்னு எப்படி சொல்லப்படுதுன்னு சொன்னாக்க, அந்த யகான்றது அதை உடையவன், சர்வ லட்சணங்களையும் உடையவன். என்ன லட்சணம் அப்படின்னா லக்ஷ்மி லக்ஷண சின்னிதா, லக்ஷ்மியை தனக்கு சின்னமாக அடையாளமாக உடையவன். அதனால அவன்தான் சர்வலக்ஷண லக்ஷண்யாய நமஹ, சர்வலக்ஷண லக்ஷண்யா அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் சர்வலக்ஷண லக்ஷண்யா லக்ஷ்மிவான், லக்ஷ்மியை சின்னமாக உடையவன் அப்படின்னு சொல்லி. அப்போ சர்வலக்ஷண லக்ஷண்யாயே அடங்கிப்படுறது அப்படின்னு சொன்னா அங்க சர்வலக்ஷண லக்ஷண்யா என்னக்க மானாதீத பிரதேவம் மங்களம் மங்களானா வக்ஷபீடி மதுஜனோ சனிதத்தாம் சதா வக்ஷபீடோ மதுஜனா சனிதத்தாம் சதாமே சைஷா தேவி சகலகுண பிரார்த்தனா காமதேனும் சதா மனாதீத பிரதேவம் மங்களம் மங்களானா வக்ஷபீடி மதுஜனா பூஷயந்தி சுகாந்தியா
பிரத்யக்ஷானு ஸ்ரவிகமகிம பிரார்த்தனீனா பிரஜானா ஸ்ரேயோ மூர்த்தியும் ஸ்ரேமசரணா துவாம் சரண்யா பிரபத்தேன்னு அங்க பிராட்டி விஷயத்துல சொல்லச்ச எல்லா செல்வங்களுக்கும் அவதான் இருப்பணும். அதனால அது பொதுவா சர்வ லட்சண லட்சம். எம்பெருமானுக்கு என்னதான் குணங்கள் இருந்து அவனுடைய திவ்ய மங்கள விக்கிரகம்லாம் இருந்தால் கூட லக்ஷ்மியினுடைய அடையாளம் இல்லை அப்படின்னு சொன்னா அவனுக்கு இதெல்லாம் ஏற்படாது. அதுக்காக தான் சர்வ லட்சண லட்சண்யாயன்னு முதல்ல பொதுவா சொல்லி அதுல அந்த லட்சணத்தை உடையவன்னா என்ன லட்சணம் அப்படின்னா பிராட்டிய உடையவன் அப்படின்னு சொல்லிட்டு சர்வ லட்சணம் மொத்தமா சேர்த்து சொல்லி இப்ப தனியாகவே ததாச்ச லக்ஷ்மிவான் இப்படி சர்வ லட்சணத்தை உடையவனாக சொல்லப்பட்டவன் அவன் தான் லக்ஷ்மி சம்பந்தத்தை உடையவன், லக்ஷ்மிவானா சொல்லப்படுகிறது. ததேவ லக்ஷ்மியா நித்திய யோகவான் அந்த பிராட்டியை நித்திய சம்பந்தம் அந்த பிராட்டியினுடைய நித்திய சம்பந்தத்தை உடையவன், லக்ஷ்மியோடு சேர்ந்தே இருப்பவன். ததாச்ச அவ்விதமே லக்ஷ்மியா நித்திய யோகவான் லக்ஷ்மியோடு பகவான் நித்தியமான சம்பந்தத்தை உடையவனாக இருக்கிறான். துவயம் தேவி பரிணயே லீலைவ சமர்ப்பயன் பிரகாசயன் அநாதித்வம் ஆத்மனா பிரகிருதே சஹ மத்கரை அனுவித்யேயம் பிரகிருதி பிராகிருதை அகம் யதோஹம் ஆசிரிதஸ்ய ஸ்ம அஸ்யா மூர்த்தி மயி ஏததாத்மிகா. இதுக்கு ஆக்கரம் தெரியல. இது பிரகிருதி ஜெகதா மாதா ஸ்ரீஹி. இங்க பிரகிருதி சப்தத்துல பிராட்டியை சொல்றது. அதாவது விவாக காலத்துல தம்பதிகளுக்கு ஆசை நிறைய சீர்வரிசையெல்லாம் கொடுப்பா. இந்த ஸ்லோகத்துல துவயம் தேவி பரிணையே லீலேவ சமர்ப்பேன். தேவி பரிணையே அதாவது பிராட்டிய மணந்து கொள்ற சமயத்துல துவயம் இரண்டு லீலையைவ சமர்ப்பேன் தானாகவே இரண்டு வஸ்துக்களை பெருமாள் கொடுத்த. என்ன வஸ்துக்கள் அப்படின்னா பிரகாசன் அநாதித்வம் பிரகிருதி பிராகிருதை அகம். கீழே எம்பெருமான் நான் நீளமாக நீல நிறத்தையே விரும்புவனாலே என்னை நீலமேகன் என்று திருநாமம் தான் எனக்கு பிடிக்கும்னு சொன்ன. அப்படிப்பட்ட அந்த பகவான் யாருக்குமே இதனால தெரியாம இருந்த ஒரு தத்துவத்தை பிரகாசேன் வெளிப்படுத்தினான். என்ன பிரகாசேன்? அநாதித்வம். இவனுக்கு முதலும் கிடையாது முடிவும் இல்லை, நான் அனாதி அப்படின்றத வெளியிட்டான். அதே போல ஆத்மனா பிரகிருதேகே சஹா. அதே மாதிரி இந்த ஜகத்துக்கெல்லாம் காரணம் எது அப்படின்னா மூல பிரகிருதி. அந்த மூல பிரகிருதி ஆகிற அச்சேதன பொருள் இருக்கும் இல்லையோ, அதுக்கும் ஆரம்பம் கிடையாது முடிவும் கிடையாது. அதுவும் அனாதி, அதுவும் நித்தியம். இப்ப என்னாச்சு? எம்பெருமானுக்கும் ஆரம்பம் கிடையாது முடிவு கிடையாது, நித்தியம் அனாதி. இப்போ அச்சேதனமான வஸ்து மூல பிரகிருதி இருக்கே, அதுக்கும் ஆரம்பம் கிடையாது முடிவு கிடையாது, அனாதி, அது நித்தியம். அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இந்த இடத்துல ஒரு சந்தேகம் வருது. பகவான் தான் அனாதி அப்படின்னு சொன்னா, இந்த பழைய காலத்துல பிரகிருதி எல்லாம் அழிஞ்சு போறதே, இது எப்படி அனாதின்னு சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டா அதுக்கு பதில் சொல்ற. பகவானே சொல்றார்,
என்ன போல பிரகிருதி அனாதிதான். ஆனா அதனுடைய சொரூபத்துல வேறுபாடு உண்டு. இதுல பிரகிருதியுடைய சொரூபத்துல அதுல சத்துவ ரஜஸ் தமஸ்ன்ற 3 குணங்கள் இருக்கு. அந்த 3 குணங்களும் சமமா இருக்கிற சமயத்துல அது அழிவில்லாம இருக்கும். சிருஷ்டி காலம் வரைச்சே இந்த குணங்கள்ல ஏற்றத்தாழ்வு ஏற்படும். அப்போ பிரகிருதியின் ரூபமே மாறுபடும். அழிவு இல்லை, அழிவு ஏற்படாது, மாறுபடும். அதனால அதுவும் அனாதி நித்தியம். இப்ப இந்த மூல பிரகிருதி இருக்கே, அதுதான் சாஸ்திரத்தை சொல்லும்போது சூக்ஷ்ம அவஸ்தை, ஸ்தூல அவஸ்தை அப்படின்னு சொல்றோம். வஸ்து போயிடுத்துன்னா வேற பாவத்துல இருக்குன்னு அர்த்தம். வஸ்து இல்லைன்றது கிடையாது, வஸ்து வேற பாவத்துல இருக்கு. இப்ப கடம் போயிடுத்து அப்படின்னு சொன்னா, ஆமா பார்த்துன்றது கடம் இல்லை, ஆனா அது இந்த சின்ன சின்ன ஓடா இருக்கு. அந்த சின்ன சின்ன ஓடா இருக்கிறத அத்த பொடி பண்ணா அது பொடியா இருக்கு. ஆக வஸ்து அழியாது, அது அவஸ்தாபேதங்கள் உண்டு. அதனால இப்படிப்பட்ட, ஆனா எனக்கு அந்த மாதிரி அவஸ்தாபேதங்கள்லாம் எனக்கு கிடையாது. இப்படி அதுகள் மூல பிரகிருதி அவஸ்தாபேதங்கள் இருந்தாலும் அது நித்தியம். இவைகள்லாம் என்னுடைய சங்கல்பத்தினால ஏற்படக்கூடியது. அதனால என்னுடைய சொரூபத்துல என்னுடைய சொரூபத்துல மாறுபாடே கிடையாது. அதனால பகவத் ஸ்வரூபத்துல இந்த மாதிரி, அதாவது சிருஷ்டி அதாவது 3 குணங்கள் பிரகிருதியில ஒன்னா இருக்கும் பொழுது அது அப்படியே அழிவில்லாம இருக்கு. சிருஷ்டின்னு வரும் பொழுது அதுல ஏற்றத்தாழ்வுகள் வருது அப்படின்னா சொல்றேன். அந்த மாதிரி என்னுடைய சொரூபத்துல கிடையாது. இதெல்லாம் மேற்கொண்டு தெரிஞ்சுக்கணும். இப்படி அழிவு இல்லாத இப்போ அப்படின்னு சொன்ன. ஆனா மகான்கள்லாம் என்ன சொல்ற, இந்த இடத்துல பிரகிருத்தின்னு சொன்னா ஓம் பிரகிருதி நமஹ, ஓம் பிரகிருதி நமஹ அப்படின்னு சொல்ல முடியும். அதனால பிராட்டிக்கு பிரகிருத்தின்னு பேர் உண்டு. அதனால பிராட்டியை சொல்லிட்டா சரியா போச்சு. எப்படி பெருமாள் நித்தியமோ அதனால இந்த பிரகிருதியான பிராட்டியும் நித்தியம். ஆனாதான் பிரகிருதி ஜெகதா மாதா ஸ்ரீஹி அப்படின்னு தனியா ஒரு அர்த்தம் சொல்றோம். மக்கரைஹி அனுவித்யம் பிரகிருதி பிராகிருதேஹி அகம் யதோகம் ஆசிரிதஸ்ய அஸ்யா மூர்த்தி மயி ஏததாத்மிகா இது அப்படின்னு சொல்லி, இதனால என்ன புரிஞ்சுது அப்படின்னா, எம்பெருமான போலே மூல பிரகிருதியும் நித்தியம். அப்படி பார்த்தா சேத்தனமான ஜீவாத்மா இருக்கே அதுவும் தான் நித்தியம். இதெல்லாம் எம்பெருமானுடைய சங்கல்பத்தினால அவைகள்லாம் நித்தியமாக இருக்கட்டும் அப்படின்னு எம்பெருமான் சங்கல்பம் இருப்பதனால அவைகள்லாம் நித்தியமா இருக்கு. ஆனா எம்பெருமான் நான் எப்பவுமே நித்தியமா இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறது கிடையாது. அவன் எப்பவுமே நித்தியம்தான். இவைகள்லாம் இருப்பதற்கு எம்பெருமான் சங்கல்பம் காரணமா இருக்கு. ஆனா எம்பெருமான் நித்தியன்றதுக்கு பிரமாணங்கள் வேதம் தான். அப்படிப்பட்ட லக்ஷ்மிவான். அதுக்கப்புறம் ஓம் லக்ஷ்மிபதே நமஹ. அதுக்கு அடுத்த அதுக்கு நிருத்தத்துல 364 363 லக்ஷ்மியாச்சே நித்திய யுக்தத்வாத்து லக்ஷ்மிவான் இது கத்தியதே. அப்புறம் 364 சமிதிஞ்சயா. சமிதிஞ்சயா அப்படின்னாக்க யுத்தத்துல ஜெயிப்பவன். ததா
जगत पिता पितृवत् निवृत्तिकरोऽयं जीवाना स्वदास्य विवादक्लेशं जयति इति समितिञ्जयः. எம்பெருமான் தான் நமக்கெல்லாம் பிதா, அதாவது ஜகத்துக்கெல்லாம் பிதா அவன் தான். அவன் பிதாவாய் இருப்பதனால இந்த ஜீவர்களை எல்லாம் ரட்சிக்கிறான். ஜீவன் விஷயத்துல அதை செய்யறான். பிதாவா இருந்து கொண்டு ஜீவாத்மகள் விஷயத்துல என்ன பண்ணணுமோ அதை பண்றான். தோப்பனரா இருக்கிறவன் 5-6 பிள்ளைகள் இருந்தா ஒருத்தர் கருத்து வேறுபாடு இருந்ததுனாக்க, அப்படிலாம் இருக்குடா, அவன் சொல்றது இது, அது நல்லதுக்காக சொல்றான், இவன் நல்லா சொல்றான் அப்படின்னு பரஸ்பரம் ஒருத்தருக்கு ஹிதத்தை சொல்லி அபிப்பிராய பேதங்களா இருந்தால் கூட அவளை சேர்த்து வைப்பான். அதே மாதிரி பகவான் ஜீவர்கள் விஷயத்துல இந்த ஜீவாத்மாக்கள்லாம் சுகமா இருக்கணும், அப்படின்றதுக்காக அவர்களுக்கு தன்னிடத்துல தாசியத்துவ புத்தி, அதாவது தாசன், எம்பெருமானுக்கு இவர்கள்லாம் தாசன் அப்படின்ற விஷயத்தை உண்டு பண்ணி இந்த சம்சாரத்தில் ஏற்படக்கூடிய துக்கங்கள்லாம் இருக்க, அந்த துக்கத்தை மீறி நாம் எம்பெருமானுக்கு தாசபூதன், நான் என்று செய்வது ஒண்ணு இல்லை, எல்லாம் எம்பெருமானுடையது என்று அந்த ஞானம் வருது இல்லையோ, அந்த ஞானத்தை உண்டு பண்றான் அவன். அதான் அதனால என்ன ஆகுது, இந்த ஜீவர்கள்லாம் கலக்கம் இல்லாம இருப்பான். அப்படின்னா இது யாருக்கு அந்த ஞானம் வருதோ அவளுக்கு தான். மீதி பேருலாம் அந்த கர்மா அப்புறம் போயிட்டு தான் இருப்பான். ஆக இந்த ஞானம் வந்ததுன்னா யாருமே கஷ்டப்பட மாட்டான் சம்சார சாகத்துல. சம்ஞாயா பிருத்ருஜி இத்தியாதி இதெல்லாம் சூத்திரம், வியாகரண சூத்திரம். அதனால ஆசிரியர்களுடைய எல்லா துக்கங்களையும் போக்கி அவனை நல்ல க்ஷேமமா இருக்க முடியா பண்றான். அதனால இப்ப சமிதிஞ்சயாய நமஹா. இதுக்கு நிருத்தத்துல சேத்தனானா ஸ்வதாசத்வ விவாதம் ஜெயதி இது சஹ. எம்பெருமான் கிட்டே எதிரம்பு கோப்பில் நிற்கிறவர்கள் இந்த ஜீவர்கள். தொம்மே ஹம்மேன்னு சொல்ற மாதிரி அப்படிப்பட்ட அகன்ற புத்தி உடையவர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து தான் எம்பெருமானுக்கு தாசபூதன். அதான் சொல்ற சேத்தனானாம் ஸ்வதாசத்துவ விவாதம். நீ பெரியவனா நாம் பெரியவனா அப்படின்லாம் என்ன வருது இவனுக்கெல்லாம். எதனால வருது அப்படின்னா இந்த அகங்கார மமகாரங்களால் தான் வருது. அப்படிப்பட்ட அகங்கார மமகாரங்களை போக்கி அவர்களை நல்வழிப்படுத்துவதனாலே சமிதிஞ்சய ஜெயதி இது சஹா சமிதிஞ்சய ஆக்கியாதா. அதனால என்ன இருந்ததுன்னா சர்வ துக்க சமாஷயா, சர்வ துக்கங்களிலும் விடுபட்டவனாக ஆகிறான். அந்த சர்வ துக்கங்களையும் இருந்து விடுபடுபவன் யாரு அப்படின்னா விடுபடும்படி செய்பவன் எம்பெருமான். சமிதிஞ்சயா. இது மட்டும் 364 திருநாமம் ஆச்சு. அதுக்கு மேல விக்ஷரோ, அதுக்கப்புறம் 40வது ஸ்லோகம். விக்ஷரோ ரோஹித மார்கோ ஹேதுர் தாமோதர சா மஹீதரோ மகாபாகோ வேகவான் அமிதாசனஹா. இங்க விக்ஷரஹ ரோஹிதஹ மாகஹ हेतुः दामोदरः सह
மஹீதரா மகாபாகா வேகவான் அமிதாசனா. இப்படி இத திருநாமங்கள் 10 திருநாமங்கள் இருக்குங்க. இது 360 இது திருநாமம் ஆரம்பம். விக்ஷரா விக்ஷரா விக்ஷரஹா விக்ஷரஹா அப்படின்னு சொன்னா க்ஷரம்னா குறையிறது, க்ஷயம்னா குறையிறது. அது மாதிரி க்ஷரஹா அதுவும் குறைவுதான். அதுல இருந்து மாறுபட்டவன் விக்ஷரஹான்னா குறைவற்றவன். என்ன குறைவற்றவன் அப்படின்னா இவனுடைய அன்பு இருக்க ஆசிரியர் விஷயத்தில் ஒரு நாளும் குறையாது, மேலும் மேலும் அதிகமாக தவிர குறையாது. அதுதான் இங்க சாய்கிறார். விக்ஷரஹா யதோக்த பக்த பிரணய அக்ஷரநாத் விக்ஷரஹா. கீழே சொல்லச்சு சமிதிஞ்சயகான்னு சொன்ன. அதாவது ஜீவர்களுக்கு மனசுல எம்பெருமானை காட்டிலும் தான் சுதந்திரன்னு நினைச்சிருந்து எம்பெருமானுக்கு தான் தாசபூதன் இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தானே, அதை மாத்தி அவன் சம்சாரமாகிற இந்த சமுத்திரத்திலிருந்து கவலையற்று இருக்கும்படியாக பண்றான் இல்லையா? இது எதனால அப்படின்னா, தன்னிடத்துல பக்தி கொண்ட சேத்தனர்கள் ஒரு குறவும் இல்லாம இருக்கணும் அப்படின்ற எண்ணம் தான். அது அந்த பிரீதி. ஏன்னா இயற்கையிலே இவன் எம்பெருமானுடைய பக்ஷஸ்தலத்துல ஸ்ரீவத்சனாக இருந்துருக்கான். அதனால இந்த ஜீவர்கிட்ட அவங்ககிட்ட ஒரு பிரீத்தி உண்டு. அதுதான் இங்க சொல்றார். யதோக்த பக்த பிரணயம். பக்த பிரணயம்னா பக்தரோட பிரீத்தி உடையவனுக்கு பக்த பிரணயம்னு பேர். அதுல அக்ஷரநாத் ஒருபோதும் குறைவில்லாதவன், அதனால அவன் விக்ஷரஹா என்று சொல்றான். ஓம் விக்ஷராய நமஹா. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்தூரே நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீ வேதாந்த தேசிக யதீந்திர மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீ வாசிஸ்ரீ நாராயணாரிய மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீ லக்ஷ்மீ சுமதிவ பாதுகா சேவ ஸ்ரீ நாராயணேந்திர மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீ வாசிஸ்ரீ கிருஷ்ணமாரிய மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீ ரங்கநாத யதீந்திர மகாதேசிகாய நமஹ.